மத்திய அரசு கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றி அமைக்க கோரிக்கை. தமிழ் வழி கல்வி இயக்கம் மற்றும் விசிக உட்பட பல்வேறு அமைப்பினர் பங்கேற்பு. தமிழ் வழி கல்வி இயக்கம் மற்றும் செந்தமிழ் மன்றம் இணைந்து இந்தி திணிப்பு மற்றும் மாநில கல்வி உரிமை பறிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திருச்சி ஜங்ஷன் பகுதியில் உள்ள காதி கிராப் எதிரில் மாநில தலைவர் சின்னப்பதமிழர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ஹிந்தி திணிப்பு மற்றும் சமஸ்கிருத எதிர்ப்பை கண்டித்தும் மாநில கல்வி உரிமை பறிப்பை கண்டித்தும் கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கணக்காயர் குமாரசாமி, புலவர் அரங்கநாதன், இரா. ஏழுகதிர், பாவலர் தேனரசன், செஞ்ஞாயிறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், துணைச் செயலாளர் சந்திரமோகன், தந்தை பெரியார் திராவிட கழக நிர்வாகி சீனி, விடுதலை அரசு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகி இந்திரஜித், மக்கள் கலை இலக்கிய கழக நிர்வாகி ஜீவா உட்பட தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திணிக்காதே 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 இந்தி மொழியை திணிக்காதே மொழியை திணிக்காதே 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 இந்தி மொழியை திணிக்காதே. ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இந்தியை திணித்து கொண்டு வந்து அனைத்து நிலையும் அதை எதிர்த்தோம்னா சமஸ்கிருதத்தை திணிக்குது, அதை எதிர்த்தா இங்கிலீஷை திணிக்குது. 3 மொழியை திணித்து எல்லா தேசிய மொழி இனங்களை அடைக்க துணிக்குது. அதே போன்று மாநில அரசு மொழியை சொல்லி இனத்தை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்தி கல்விகளும் வேலைகளும் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் தாய்மொழிக்கான தமிழ் வழி கல்வியை இன்றைக்கு உயர்கல்வி வரைக்கும் படிப்பதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு புதிய திட்டத்தை புதிதாக வந்திருக்க தாவேக அரசு 2 கோரிக்கையை தவறாக முடிவு. இன்றைக்கு 27 இந்த நாளிலே பல்கலைக்கழகத்துடைய மாநில உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு கையெழுத்து உறுப்பினர் சேர்ப்பதற்கு யூசிசியில் சேர இருக்கின்றது, சேராது என்று சொல்கின்றோம். இன்னொன்றாக இந்த சிபிஎஸ் கல்வியையும் ஒன்றிய அரசு கல்வியை இதுவரையும் தொடர்ந்து எதிர்த்து போராடி நவோதயா கல்விகளை எல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு இங்கிலீஷ் பள்ளிகளுக்கும் நவோதயா சிபிஎஸ் பள்ளிக்கும் இந்த அரசு ஏறக்குறைய 25 பள்ளியை ஒப்புதல் கொடுத்து விட்டது. இன்னும் 800 பள்ளிகளை கொடுக்க போகுது. அப்போ ஒரு பக்கம் அரசு பள்ளியெல்லாம் மூடிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் அரசு பள்ளியை வளர்த்தெடுக்காமல் அரசு பள்ளியில் படிக்கிற பள்ளியெல்லாம் தனியார் பள்ளியில் படிப்பதற்கு 25 விழுக்காடு மக்களுடைய வரிப்பணத்தை அங்கே இங்கிலீஷ் பள்ளிக்கு வாங்கி கொடுத்து அங்கே சேர்க்க இசை கொடுக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அனைத்து கல்வியும் தமிழிலே மழலை கல்வி தொடங்கி உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, ஆய்வு கல்வி, தொழில் கல்வி வரை அனைத்தும் தமிழிலே நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து வேலை தேர்வுகளும் தமிழில் மட்டுமே நடத்த பட்டி தொட்டிலாம் அந்த பரப்பை எடுத்து செல்கிறோம். அதற்கு கல்வி உரிமை மீண்டும் மாநில பட்டியலுக்கு வந்தால்தான் அனைத்தையும் நீட்டையும் தடுத்து நிறுத்த முடியும், சிபிஎஸ் கல்வியையும் தடுத்து நிறுத்த முடியும், இங்கிலீஷ் சமஸ்கிருத திணிப்பையும் தடுத்து நிறுத்த முடியும். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைகின்றோம். கல்வி உரிமை மாநில பட்டியலுக்கு மீண்டும் வருவரை இணைந்து போராடுவோம், வெல்வோம் என்று கூறுகின்றோம்.